ஆரம்பிக்கலாங்களா? ஏப்பா மாமா பெரிய ரவுடியா? எங்க மாமா பெரிய சின்ன ரவுடி. நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட்மோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட்மோஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 12 இமேஜ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீடியோவை சூப்பராக வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். அந்த 12 இமேஜோடைய சைஸை மட்டும் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இமேஜை தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த 12 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் வந்து பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிரிக்ஸ் மட்டும் நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாக் வந்து மாதிரியான அந்த டைலாகுக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு 4 லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 4 லிரிக்ஸில் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த ஃபாண்டை நீங்கள் அதாவது இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை உங்களோட அலைட்மோஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் வந்து பண்ணணும். அது எப்படிங்கிற நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட் டெஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆர் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் உள்ளே வந்து ஆடாயிரும். ஃபாண்ட் உள்ளே ஆடானக்கப்புறம் இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற அந்த ஐக்கான் வந்து ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட் நேமை நீங்கள் இதே மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நீங்கள் ஃபாண்ட் நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு லிரிக்ஸ் உள்ள வந்து ஆட் ஆகிட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களோட லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டபுள் பீட் மார்க் கூடிய ஃபஸ்ட்டு இங்கே இருந்த டபுள் பீட் மார்க்கில் இருந்து தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இமேஜ் இருக்கா, அதாவது 2 இமேஜ் இருக்கா. அந்த 2 இமேஜை நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னா கீழே நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜ் மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலருக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸுங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி +க்கான கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலருக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜ் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 இமேஜ் இருக்கா, சேம் மெத்தட் தான். கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க எல்லா சிங்கிள் இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 வரிசையாக வந்து ஆடியோட எண்டு வரை நீங்கள் இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இமேஜுக்கான எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். உங்களோட எடிட் பண்ணுற உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணுறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்க எல்லா எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். இந்த எஃபெக்ட் நம்ம எதில் ஆட் பண்ண போகிறோம்னா நான் கொடுத்துருக்க அந்த 4 லிரிக்ஸில் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். சேம் மெத்தடில் அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 3 மட்டும் பண்ணாலே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் சொல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. Thanks for watching.